இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா எனக்கு புரியுது. கண்மணியை செக்கப்க்கு கூட்டிட்டு போறப்போ நியாயமா நாங்க உங்ககிட்ட இதை சொல்லியிருக்கணும். உங்களையும் கூட கூட்டிட்டு தான் போயிருந்திருக்கணும். ஆனா நாங்க வேற ஏதோ ஒரு நினைப்புல விட்டுட்டோம் மாமா. ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு தப்பு நடக்காது மாமா. மாமா நமக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாமே புதுசு, அதனாலதான் யோசிக்க தெரியல. அதோட யாருக்குமே இதுல தப்பான நோக்கமே இல்ல மாமா. அத மட்டும் நீங்க நம்புங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. டேய், நான் சொல்லி காட்டுறேன்னு தப்பா எடுத்துக்காதடா. மாறன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. டேய், யாரோ ஒருத்தவங்க அவங்க கிட்ட வந்து உதவின்னு கேட்டா கூட இருக்கிற எல்லாத்தையும் கையில கொடுத்துட்டு எம்டியா வருவான்டா அவன். அவனா முதலாளி மாதிரி வர்றான்? சரிடா, ஏதோ ஒரு ஆவேசத்துல சொல்லிட்டான். இங்க பாரு ராகவா, இப்ப நம்ம நிறைய பண கஷ்டத்துல இருக்கோம். 1000 2000 கூட நமக்கு பெரிய விஷயம்டா. டேய், அந்த மாதிரி நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு வச்சிருந்த பணத்தை எடுத்து நீ செலவு பண்ணிட்டேன்னு திடீர்னு அவன் கோவப்பட்டுட்டானா? டேய், மத்தபடிலாம் அவன் மேல எந்த தப்பும் கிடையாதுடா. டேய், நம்ம 2 பேருக்கு ஒரு பிரச்சனைனா ஆளா முன்னாடி நிக்கிறது அவன் தானடா ராகவா. இங்க பாரு ராகவா, உனக்கு நான் அவனை பத்தி சொல்லி நீ தெரிஞ்சுக்கணுமா என்ன? ப்ளீஸ்டா ராகவா, இப்படிலாம் பண்ணாத.